சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே யுத்த நிறுத்தமா அல்லது அடுத்த போருக்கான இடைவேளையா? போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு 48 மணி நேரத்திற்குள் மத்திய கிழக்கு மீண்டும் ரணகலம் ஆகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தையில் கண்ணிவெடி புகாரை கிளப்பி கப்பல்களை தனது பிராந்திய நீர்ப்பரப்புக்குள் வளைக்கும் ஈரானின் தெஹ்ரான் சுங்கச்சாவடி திட்டம் உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. ஈரானின் வானிலைக்குள் நுழைந்து அமெரிக்காவின் அதிநவீன ஹெர்ம்ஸ் 900 ட்ரோனை ஈரானிய படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என இருதரப்பும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன. ஒப்பந்தம் மீறப்பட்டால் இதுவரை உலகம் கண்டிராத மிகப்பெரிய துப்பாக்கிச்சூடு தொடங்கும் என அதிபர் ட்ரம்ப் தனது இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். நாளை பாகிஸ்தானில் திட்டமிடப்பட்டுள்ள அமைதி பேச்சுவார்த்தை நடக்குமா அல்லது மீண்டும் குண்டுமழை பொழியுமா? எண்ணெய் விலை மீண்டும் ஏறுமுகத்தில் உள்ள நிலையில் அடுத்த 24 மணி நேரம் மத்திய கிழக்கிற்கு மிக முக்கியமாக உள்ள நிலை போர்க்கள அதிரடி நிலவரம் இதோ. எண்ணெய் விலை மீண்டும் ஏறுமுகத்தில் உள்ள நிலையில் அடுத்த 24 மணி நேரம் மத்திய கிழக்கிற்கு மிக முக்கியமாக உள்ள நிலையில் போர்க்கள அதிரடி நிலவரம் இதோ. Fourth Monkey Connect coming soon. அமெரிக்காவுடனான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்ட மறுநாளே ஈரான் தனது புவிசார் அரசியல் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் வகையில் ஒரு புதிய காய் நகரத்தலை செய்துள்ளது. கடல் கண்ணி வெடிகள் இருப்பதாக கூறி சர்வதேச கப்பல் போக்குவரத்தை தனது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் மாற்று வழித்தடங்களை ஈரான் இன்று அறிவித்துள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டு வழக்கமான பாதைகளுக்கு பதிலாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை ஒரு புதிய வரைபடத்தை வெளியிட்டுள்ளது. ஜலசந்தைக்குள் நுழையும் கப்பல்கள் இனி கெஷ் மற்றும் லடாக் தீவுகளுக்கு இடையேயான குறுகிய பகுதி வழியாகவே செல்ல வேண்டும். இது ஈரானிய பிராந்திய நீர்ப்பரப்புக்குள் வருவதால் இதனை தெஹ்ரான் சுங்கச்சாவடி என வல்லுநர்கள் அழைக்கின்றனர். இந்த புதிய பாதையில் செல்லும் ஒவ்வொரு கப்பல்களையும் நிறுத்தவும், சோதனை செய்யவும், அடையாள சரிபார்ப்பு நடத்தவும் IRGC படைகளுக்கு எளிதான வாய்ப்பு கிடைக்கிறது. வழக்கமான பாதையில் கடல் கண்ணிவெடிகள் இருக்கலாம். எனவே விபத்துக்களை தவிர்க்கவே இந்த பாதை மாற்றம் என ஈரான் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. மொசந்தம் தீபகற்ப வடக்கு முனையில் உள்ள முக்கிய பகுதியை அபாய மண்டலம் என ஈரான் அறிவித்துள்ளது. ஜலசந்தியின் தெற்கு பகுதியில் ஓமானின் கட்டுப்பாட்டில் உள்ள பாதைகளுக்கும் ஈரான் தடை விதித்துள்ளது. இது ஓமான் ஈரான் இடையிலான முந்தைய ஒப்பந்தங்களை மீறும் செயலாக பார்க்கப்படுகின்றது. நேற்று போர் நிறுத்தம் காரணமாக 17% சரிந்த எண்ணெய் விலை ஈரானின் இந்த திடீர் சுங்கச்சாவடி அறிவிப்பால் மீண்டும் பதற்றம் அடைந்துள்ளது. சோதனைகள் காரணமாக கப்பல்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். இது விநியோக சங்கிலியை பாதிக்கும். ஈரானின் இந்த சுதந்திரத்தை மறைமுக முற்றுகை என அமெரிக்கா கருதினால் போர் நிறுத்தம் முறிந்து ஏப்ரல் 10 பேச்சுவார்த்தை கேள்விக்குறியாகலாம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்டு 15 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் 24 மணி நேரத்தை கூட தாண்ட முடியாத இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. லெபனான் மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதலுக்கு பதிலடியாக ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளதால் அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்தை அறிவித்தாலும் லெபனான் ஒரு தனித்தீவாக மாற்றப்பட்டுள்ளது. ஈரானுடனான ஒப்பந்தம் லெபனானுக்கு பொருந்தாது. ஹெஸ்புல்லாவின் பயங்கரவாதத்தை ஒழிக்க தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிடிவாதம் காட்டியது. லெபனான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படாவிட்டால் இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவ் மீது நேரடியாக ஏவுகணை வீசப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. நேற்று தான் ஜலசந்தி திறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை மீண்டும் அந்த முக்கிய நீர்வழியை மறைத்துள்ளது. லெபனானில் இஸ்ரேல் தனது தாக்குதலை விரிவுபடுத்தியதே காரணம் என ஈரான் கூறியுள்ளது. ஈரானின் பல முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்ட நிலையில் புதிய தலைமையின் கீழ் ஈரான் இப்போது கடும் ஆக்ரோஷமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. நாளை பாகிஸ்தானில் அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய வன்முறை சம்பவங்கள் அந்த சந்திப்பின் மீது கார் மேகத்தை சூழ்ந்துள்ளன. அமெரிக்கா ஈரான் இடையிலான 15 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் உலக அரங்கில் பேசுபொருளாகியுள்ள நிலையில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானின் மையப்பகுதியில் வசிக்கும் மக்களிடையே இது ஒருவித நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளது. நிம்மதியை விட சந்தேகமே அங்கு மேலோங்கி நிற்கின்றது. தெஹ்ரான் வீதிகளில் வசிக்கும் சாமானிய மக்கள் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை எப்படி பார்க்கின்றார்கள்? இதோ சில அதிரடி பதிவுகள். கொலையும் இரத்த களரியும் இல்லாமல் ஒரு நாளாவது கழிந்தால் அதுவே பெரிய விஷயம். இந்த கொலைகளை பார்த்து பார்த்து நான் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டேன். என் சொந்த வீட்டில் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று ஒரு பெண் கண்ணீருடன் பகிர்ந்து கொண்டார். எங்கள் தியாகி தலைவர் அயதுல்லா அலி கமேனி இன்னும் முறைப்படி அடக்கம் கூட செய்யப்படவில்லை. அதற்குள் போர் நிறுத்தமா? லெபனானில் இன்னும் ரத்தம் சிந்தி வரும்போது இந்த ஒப்பந்தத்திற்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று மற்றொரு நபர் ஆவேசமாக தெரிவித்தார். அதிபர் ட்ரம்ப் அரங்கேற்றும் இந்த நாடகத்தை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. இந்த சமாதான உடன்படிக்கை நீடிக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. இது ஒரு கண்துடைப்பு மட்டுமே என ஒரு பெண் தனது சந்தேகத்தை வெளிப்படையாக பதிவு செய்தார். மக்களின் இந்த
கருத்துக்கள் ஒரு கசப்பான உண்மையை உணர்த்துகின்றன. ராஜதந்திர மேசையில் கையெழுத்தாகும் ஒப்பந்தங்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் மனக்காயங்களை ஆற்றுவதில்லை. புதிய தலைவர் முஜ்தபா கமேனி இன்னும் மக்கள் முன் தோன்றாதது மக்களிடையே ஒருவித வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் இந்த ஒப்பந்தத்தின் நம்பகத்தன்மையை சிதைத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 14 நாள் போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது பிடிவாதமான போக்கை கைவிடவில்லை. உண்மையான ஒப்பந்தம் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை அமெரிக்க படைகள் ஈரானை விட்டு நகராது என்று அவர் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் அதிரடியாக பதிவிட்டுள்ளார். ஈரான் ஏற்கனவே பலவீனம் அடைந்து விட்டதாக குறிப்பிட்ட டிரம்ப் ஒப்பந்தம் மீறப்பட்டால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என எச்சரித்துள்ளார். அமெரிக்க கப்பல்கள், விமானங்கள், கூடுதல் ஆயுதங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. எதிரிக்கு மரண அடி கொடுத்து தாக்குவதற்கு தேவையான அனைத்தும் எங்களிடம் உள்ளன. ஒருவேளை ஒப்பந்தம் பின்பற்றப்படாவிட்டால் இதுவரை யாரும் கண்டிராத அளவிற்கு பெரிய மற்றும் பலமையான துப்பாக்கிச் சூடு தொடங்கும் என ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். தன்னை பற்றிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ட்ரம்ப் சில தெளிவுபடுத்தல்களை செய்துள்ளார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்காது என்பது ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. இதில் எவ்வித சமரசமும் இல்லை என அவர் கூறியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியினை எப்போது திறந்திருக்கும் மற்றும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது. தன்னுடைய நடவடிக்கை அனைத்தும் ஒரு நாடகம் என விமர்சிப்பவர்களுக்கு தனது பதவியின் மூலம் ட்ரம்ப் பதிலடி கொடுத்துள்ளார். பேச்சுவார்த்தை என்பது ஈரானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு மட்டுமே என்றும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்கள் மற்றும் தற்போதைய போர் நிறுத்தம் குறித்து நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே அதிபர் டொனால்டு டிரம்பை ஆதரித்து மிக முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திறன்களை முடக்குவது உலகளாவிய பாதுகாப்பிற்கு அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய நாடுகள் தங்களது பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பான வாக்குறுதிகளை நிறைவேற்றியதால் தான் அமெரிக்காவால் ஈரானுக்கு எதிராக இத்தகைய உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க முடிந்தது என ரூட்டே CNN நேர்காணலில் தெரிவித்துள்ளார். சில நாடுகள் மீது ட்ரம்பிற்கு ஏமாற்றம் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடன் கைகோர்த்து நிற்கின்றன என அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக நடத்திய சட்டவிரோத போரா என்ற கேள்விக்கு ரூட்டே இல்லை என பதிலளித்தார். ஈரான் ஒருபோதும் அணு மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்களை கைப்பற்றக்கூடாது என்பதே நேட்டோவின் நிலைப்பாடு. அந்த திறன்களை செயலிழக்க செய்வது மிக முக்கியமானது. இதற்கு உலகளவில் பரவலான ஆதரவு உள்ளது என அவர் விளக்கமளித்தார். ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசிய அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். பேச்சுவார்த்தை என்ற பெயரில் நாம் காலத்தை இழுத்தடித்தால் அது வடகொரிய தருணத்தை உருவாக்கிவிடும். அதாவது நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் அணுசக்தி திறனை முழுமையாக பெற்று விடுவார்கள். அதற்கு பிறகு நம்மால் எதையும் செய்ய முடியாமல் போய்விடும் என அவர் கவலை தெரிவித்தார். ஈரானிய நாகரிகத்தை அழிப்பேன் என்ற ட்ரம்பின் அச்சுறுத்தல் குறித்து நேரடி கருத்து தெரிவிக்க மறுத்த ரூட்டே ஈரானின் செயல்பாடுகளை கடுமையாக சாடினார். ஐரோப்பாவிற்கும் உலகிற்கும் குழப்பத்தை ஏற்றுமதி செய்யும் ஈரானின் திறனை ஒழிப்பதில் நான் அதிபரை ஆதரிக்கின்றேன். உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் போருக்கு ஈரான் மிக முக்கியமான துணையாக இருக்கிறது என அவர் குற்றம் சாட்டினார். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்டு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் வெறும் காகித அளவில் மட்டுமே இருப்பதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் கடுமையாக சாடியுள்ளார். ஒப்பந்தம் அமலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இரவு முதலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடுத்தடுத்து விதி மீறல்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் வானிலைக்குள் அத்துமீறி நுழைந்து அமெரிக்க தயாரிப்பான கெரம்ஸ் 900 ரக ஆளில்லா விமானத்தை ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியுள்ளது. மத்திய ஈரானின் பார்ஸ் மாகாணத்தில் உள்ள லார் நகருக்கு மேலே இந்த ட்ரோன் இடைமறித்து அளிக்கப்பட்டது. இதே நேரத்தில் லவான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலும் மர்மமான முறையில் வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்தாலும் ஈரான் இதனை ஒரு திட்டமிட்ட சதி என்றே கருதுகிறது. பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்த ஒப்பந்தத்தில் லெபனானும் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டுள்ளது என்று சபாநாயகர் கலிபாப் திட்டவட்டமாக கூறினார். ஆனால் இஸ்ரேல் புதன்கிழமை அன்றும் லெபனான் மீது கொடூரமான தாக்குதலை தொடர்ந்துள்ளது. இது போர் நிறுத்தத்தை அப்பட்டமாக மீறும் செயலாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். அமைதி பேச்சுவார்த்தைக்கான கட்டமைப்பில் ஈரானுக்கு யுரேனியத்தை செறிவூட்டும் உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக ஈரான் தரப்பு கூறுகிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதனை பகிரங்கமாக மறுத்து வருவது நாளை இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் பெரும் முட்டுக்கட்டை உருவாக்கும் என அஞ்சப்படுகிறது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.